ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உங்களை இன்சூரன்ஸ் போட்டியா கேட்பாங்க. நீங்களும் போட்டுன்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இன்சூரன்ஸ் போட்டுலாம் கேட்பாங்க. இன்சூரன்ஸ் போட்டுன்னு சொல்லுவீங்க. இன்சூரன்ஸ் எப்படி போடணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய இயர்லி இன்கம் பார்க்கணுங்க. இயர்லி இன்கம் இன்ட்டு 20 டைம்ஸ் போடணுங்க. இது எங்கள் லாங்குவேஜ் சொல்லணுமா, ஹியூமன் லைஃப் வேல்யூன்னு சொல்லுவோம் நாங்கள். உங்கள் இயர்லி இன்கம் இன்ட்டு 20 டைம்ஸ். அப்போ ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் வருஷம் சம்பாதிக்கிறீங்கன்னா இன்ட்டு 20 டைம்ஸ் எவ்வளோ வருங்க? 2 கோடி வருங்க. 2 கோடிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இந்த 2 கோடிக்கு கன்வென்ஷனல் பிளான் நீங்கள் பாலிசி எடுக்கணும்னா இயர்லி 10 lakhs கட்ட வேண்டியது வந்துடும். 10 லட்ச ரூபா வருமானம் வச்சுக்கிட்டு நம்ம 10 லட்சம் ப்ரீமியம் கட்ட முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா உங்கள் ஏஜ் ஒரு 35க்குள்ளே இருந்ததுன்னா 1 கோடி ரூபாய்க்கு ஒரு 21 ரூபா 22 ரூபாய்க்குள்ள தான் ப்ரீமியம் வருங்க. உங்களுக்கு 35 ஏஜுக்கு மேலே போகிற கொஞ்சம் ப்ரீமியம் வேரியேஷன் வரும். அப்போ 2 கோடிக்கு ஒரு 45 ரூபா இல்லை 50,000க்குள்ள நம்ம ப்ரீமியம் கட்டி பாலிசி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டுங்களா? இந்தமாரி பாலிசி எடுத்தோம்னா நம்ம லைஃப்பை செக்யூர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இருக்குங்க. அது 1 கோடி ரூபா பாலிசிக்கே வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6,500 ரூபா 8,000 ரூபாய்க்குள்ள தான் ஏஜ் வைஸ் ப்ரீமியம் வருங்க. நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இந்தமாரி சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக் நம்ம லைஃப் செக்யூராக இருக்கும். அடுத்தது நம்ம சார்ந்தவங்க பணம் இல்லாமல் சிரமப்பட மாட்டாங்க. நம்மளோட இழப்பை நம்ம குடும்பம் தாங்க முடியாது. ஆனால் அந்த பணம் இல்லைன்னா இன்னும் சிரமமாக போயிடும். இதே போல் பாலிசி எடுக்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சந்திரசேகர், CM Associates, யுவர் இன்சூரன்ஸ் பார்ட்னர்.